யாரப்பா அது? முன்னுசாமியா? வாப்பாவா? என்ன ஜலதோஷமா? இது சொல்லியா தெரியணும். பார்த்தா மழையில நனைஞ்சிய சின்ன நனையாம காஞ்சிட்டு வருவாங்க. யாரப்பா? போன மாசம் அடிச்ச புயல்ல படுத்தவன். நேற்று அடிச்ச காத்துல எழுந்துச்சு உட்காந்து நீ தான் நடமாட ஆரம்பிச்சிருக்கேன். ஏப்பா நம்ம ஊர் ஆஸ்பத்திரிக்கு போய் உடம்ப கவனிச்சுக்கிறதானே? இருத்தப்பா, நான் நல்ல விதமா வாழ்றது உனக்கு பொறுக்கலையா? இந்த மாசம் தான் எங்க அம்மா எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடுத்த மாசமாவது கல்யாணம் ஆகும்னு நினைக்கிறேன். அது பொறுக்கலையா உனக்கு? அட என்ன பாரு ஒண்ணு, உனக்கு ஜலதோஷம் வந்திருக்க, ஆஸ்பத்திரிக்கு போனா போயிடும். என்ன உயிர யாரான? நம்ம ஊர் ஆஸ்பத்திரிக்கு யாராவது போயிருக்காங்களா? போயிட்டு உயிரோட திரும்பி இருக்காங்களா? நம்மால முடியாது, இது கை கழுவுற கேஸ் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுல போற உயிர் ஆஸ்பத்திரியில போகட்டுமே அப்படின்னு ஒரு வண்டியில கூட்டு போவாங்க. கருவமே, சின்ன வியாதி முத்தி போனா அப்புறம் ஆஸ்பத்திரியில தான் என்ன பண்ணுவாங்க? நீ என்ன அந்த பக்கமே பேசுற? ஓஹோ, நீ படிச்சவன். 1000 சொல்லு, நமக்கு ஆஸ்பத்திரி மருந்து ஒத்துக்காது. நான் மருந்து கொடுத்த சாப்பிடுறிய? இல்ல ஆஸ்பத்திரி மருந்து. ஆஸ்பத்திரி மருந்தாவது நானே சொந்தமா தயார் பண்ண மருந்து. நீ தயார் பண்ண? ஆமா. கொண்டா, தைரியமா சாப்பிடுற. இரு, இதான் தயார் பண்ணா நானு. நமக்கு கல்யாணம் நடக்குமா இல்ல பெரிய காரியம் நடக்குமா? என்னப்பா? இந்தா 3 வேளை சாப்பிடு. சோறு சாப்பிடுற மாதிரி சோத்தோட சாப்பிடு. சோறு கிடைக்கலன்னா வர்றப்ப பெரியவர் எது தேடுறாரு? உயிர யாரப்பா நீ? எனக்கு வியாதி வந்த மாதிரி இவருக்கும் வந்துருச்சு, மறந்து கொடு. வியாதி என்ன வியாதி? வயிற்று வலியா? நான் வண்டி கொண்டு ஆஸ்பத்திரிக்கு போலாம். இருக்கப்பா, எங்க கூட்டத்துக்கு ஆஸ்பத்திரி மருந்து ஒத்துக்காது. நீதான் மருந்து கொடுக்கணும். நான் மருந்து வந்து நான் சின்ன வியாதிக்கு தான் மருந்து கொடுப்பேன். இது பெரிய வியாதி. இது பெரிய வியாதி இல்லப்பா தம்பி. அவனை மட்டும் வாழ வச்சுட்டு என்ன சாகரிக்கலாம்னு பாக்குறேன் தம்பி. அப்படிலாம் சொல்லாது தம்பி. இவருக்கும் ஒரு பாட்டில் கொடு. மருந்து மருந்து. இவரும் 3 வேளை தான் சாப்பிடுவார். வந்து நீங்க போங்க, நான் மருந்து தயார் பண்ணி வைக்கிறேன், அப்புறம் தரேன். இன்னும் தயார் தான் பண்ணணுமா? ஆமா. சரி, தயார் பண்ணி வை. முதல்ல இவரை முடிப்பான், அடுத்தாப்புல இன்னொருத்தர் படுத்த கொடுக்கையா இருக்கிறாரு, அவரையும் கூப்பிட்டு வரேன், முடிச்சிருவான். ஐயோ வேண்டாம், போங்க. நீ பயப்படாத, உடனே நான் பெரிய ஆள் ஆக்குறேன். முன்சாமி, நீ தயார் பண்ணு. முன்சாமி, முன்சாமி. ஐயோ என்ன செய்யுது? ஏன் கேக்குறீங்க? ஒரே தொந்தரவு. காலம் காத்தால வந்துட்டானே, அதான் அந்த முன் வயிற்று வலி காலையிலேயே வந்துட்டான். எப்பா கொடகுடாங்குது வயிறு, கொண்டா கொண்டாங்குது பசி, சாப்பிட்டா ஜீரணமே ஆக மாட்டேங்குது. எப்பப்போ என்ன சாப்பிட்டீங்க? யாருக்கு தெரியும்? வலி, வயிற்று வலி, அவ்வளவுதான் தெரியும். ஆள முடியாத அளவுக்கு வலிக்குதா? என்ன கேட்டா யாரு கேட்கறது? நான் போற அவசியம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா? அப்பப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன், சீக்கிரமா குணமாயிடும். ஐயோ, இன்ஜெக்ஷனா? ஏற்கனவே வயிற்று வலி, ஊசியை குச்சி உடம்புல வலி ஏற்படுத்தாதீங்க. உங்க வயிற்றுக்கு கும்பிடு, நான் வரேன். அங்களுக்கு ஒரு கேசு, நீங்களும் போறீங்கன்னா எப்படிங்க? ஐயோ எப்பா, நான் வந்து எப்பா எப்பப்பா. அதிகம் வயிற்று வலிக்குதே. அப்பப்பா வயிற்று வலி. எப்பா எப்பப்பா எப்பா. இந்தாப்பா டாக்டர், இது என்ன ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை சாப்பிடணும்? 3 வேளை சாப்பிடணும். சாப்பாட்டுக்கு அப்புறமா சாப்பாடு இல்லையா? சாப்பாட்டுக்கு கொஞ்சம் சாப்பிடணும். ஐயோ, நீங்க நல்லா இருக்கணும் டாக்டர். நான் வரட்டுமா? எப்பா எப்பப்பா அப்பப்பா. சீதா, 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 என்ன பண்ணுங்க? வந்துங்க, ஏன் இப்படி பயப்படுற? சீதா, இங்கே இருக்க. இரு சொன்னா கேட்கணும். பச்சா பச்சா வேண்டாம் வேண்டாம், சொன்னா கேட்கணும். நெஞ்சு வலி நெஞ்சு வலின்னு சொல்றேன், மருந்து சாப்பிட்டா தான் வலி போகுமா? நெஞ்சு வலிச்ச பரவாயில்ல, உன் மருந்து நீயே சாப்பிடு. எனக்கு நெஞ்சு வலிக்கு சொன்னா கேட்க
ஒரு பொண்ணு விழுந்து எழுந்து நிற்கும் போது அவளுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறது முக்கியமா, என்ன நானே பாக்குறது முக்கியமா? நான் ஒரு ஆம்பளை இல்ல. அவன் அங்க என்ன பேச்சு? அதனாலதான் பேச்சு. குருத்த உனக்கு என்ன பேச்சு? அவங்க அண்ணன். ஏன் ஏமா அவங்க அண்ணங்கிற அண்ணனா? ரொம்ப வித்தியாசமா இருக்குது. என்ன சொன்ன? அண்ணாங்கிற ஒரு வயசு பொண்ணு தொடர்றதா? கல்யாணம் ஆகாத பொண்ணு தானே? ஆமா. அதுக்கு என்ன? தெரிஞ்சுட்டு தான் கேட்டேன். நீ ஊருக்கு புதுசு தானே? ஆமா. அதுக்கு என்ன? தெரிஞ்சுட்டு தான் கேட்டேன். ஒரு பொண்ணை தொடர்றது நல்லா இருக்குதா? உனக்கு என்ன பவுண்ட்ல வேலையா? பவுண்ட்ல வேலை இல்ல, கவுண்டர் வேலை. அதை கேட்கற? தெரிஞ்சுட்டு தான் கேட்டேன். இப்ப தெரியாம கேட்கிறேன். நீ தினமும் இந்த பொண்ணை தொடர்பை இது ஓடி வர, நான் தினமும் இந்த வழியா வந்து விழுந்தனா என் உடம்பு என்னத்துக்கு ஆகும்? ஆமா அண்ணே, என்னாலதான் இவருக்கு அடிபட்டுது. அதான் கோமா பேசுறான். பாப்பா மருந்து போடுறேன், ஆஸ்பத்திரி வரதா? உயிரே போனாலும் உன் கையினால நான் மருந்து சாப்பிட மாட்டேன். நீ என்னப்பா, நீ என் தங்கச்சி மாதிரியா பேசிட்டு இருக்கிற? தங்கச்சி மாதிரியா? இதுவும் உன் கையினால மருந்து சாப்பிட மாட்டேங்குதா? கேட்டு பாரு. ஆஹா, என்ன பொருத்தம். என்னம்மா பேரு? சீதா. ஏன் கேக்குறீங்க? தெரிஞ்சுட்டு தான் கேட்டேன். என் பேரு சீதா பதி. உடம்புக்கு என்னம்மா? தீராத நெஞ்சு வலி. மருந்து சாப்பிட்டா தானே போகும் உயிரை. மருந்தாயா முக்கியம், கொடுக்கறவங்க ராசி தாயா முக்கியம். அப்படின்னா எனக்கு ராசி இல்லையா? என்கிட்ட ஒருவேளை ஒருத்த மருந்து சாப்பிட்டானா திருப்பி வந்து சாப்பிட்டுட்டே இருப்பான். வியாதி குணமானாத்தானே உன்னை விட்டு எப்படியா போக முடியும்? இதாம்மா உன் அண்ணன் பேச்செல்லாம் கேட்காரு. இந்த பாரு, என் கையினால உனக்கு நான் மருந்து தர்றேன், சாப்பிடு, அப்புறமா பாரு. நாட்டு மருந்தா? நாட்டு மருந்தா காட்டு மருந்தா? மருந்தாயா முக்கியம். அந்த மருந்தால வியாதி குணமாகணும். அவ்வளவுதானே? ஆமாண்ண, அவர் சொல்றதுதான் சரி. நீ என்ன அவசரம் பேசிக்கிட்டு உள்ளவோ? கரெக்ட். வெளியே நின்று எங்க பேசிக்கிட்டு வாங்க உள்ள போய் பேசுவோம். நீ ஏன் ஒட்ட, நீ ஏன் வெட்டுற? ஒரே ஆளை பார்த்துட்டு எங்க வீட்டு விஷயத்துல நீ ஒண்ணு தலைவரவா மருந்து கொடுக்கவா? நீ போ உள்ள, நீ போய வெளியே. வியாதிஸ்தர்கள். ஏப்பா உனக்கு என்ன தலகணம்? தலகணமா? 30 ரூபாய் முழிச்சா பாத்துட்டாரு, உடனே உண்டாயிருச்சு. தலைவலி. ஏப்பா உனக்கு என்ன? நெஞ்சு வலி. என்ன மைதானம் மாதிரி இருக்கு, இதுல எங்கயா வலிக்குது? ஏப்பா உனக்கு என்ன வந்திருக்கு? தீராத வலி. தீராதுன்னு தான் தெரியுமில்ல, இங்கேயா வந்த விவரமா சொல்லியா? தீராத வயிற்று வலிங்க. நீ அதன் சொந்தக்காரனா? உனக்கு என்னப்பா? காது வலிங்க. ஒரே காதா? ஆமா. சுந்தரா மறந்து கொடு. நான் போய் மருந்த தயார் பண்ணி கொண்டு வரணுமா? ஆமா. சரி எப்பா, நீங்களா அப்புறமா வந்து வாங்கிக்கோங்க. நான் வரேன். அப்பா டாக்டர், ஐயோ அப்பா வயிற்று வலிக்கிறே, வயிற்று வலிக்கிறே, ஐயோ தலைய வலிக்கிறே, கைய வலிக்கிறே, எப்பா நெஞ்ச வலிக்கிறே, என்னமோ சொன்னாரே, அப்பா இழுப்ப வலிக்கிறே. கொஞ்சம் பேசாம இருங்க, டாக்டர் அம்மா வர சொல்றேன். எப்பா ஐயோ ஐயோ வயிற்று வலிக்குது. பாப்பா மொழி பேசு. சௌக்கியமா? ரொம்ப சௌக்கியமா இருக்கேன். எப்பா உள்ளப்பா. அப்பா ஒரு பாருப்பா. அம்மா அங்கதான் இருக்காங்க, வந்துருவாங்க. அந்த ரெகுலர் பேஷண்ட் வந்திருக்கிறாருமா, அதான் குடைவள்ளல். அதோட இன்னைக்கு அவர் கொடையை கொண்டு வர மறந்துட்டேன். அவரு குடைய வாங்க வந்தவரா தெரியலம்மா. அப்படின்னா இன்னைக்கு அவருக்கு உடம்பு சரியில்லையா? ஆமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? ஒண்ணுமில்ல, அவர் நிஜமாத்தான் வியாதிக்கு மருந்து வாங்க வராரா இல்ல சும்மாதான் வராரான்னு எனக்கு சந்தேகமா இருக்குமா. ஏன் கேட்டு வரைக்கும் ஒழுங்கா வந்த ஆளு உள்ளே வந்தது ஏன் லவலவன் கத்தணும்? இதுல ஏதோ சம்திங் இருக்குதுமா. அப்படியா? நீ போய் அவரை வர சொல்லு. சரிம்மா. வாங்க. அப்பா டாக்டர் இருக்காங்க. உங்க உடம்புக்கு என்ன? நெஞ்சு வலிங்க. ஆமா, உங்க நெஞ்சியே படக்கு படக்குன்னு அடிக்குது. அதுங்க வந்து
இது உங்க கைப்பட்ட உடனே அது டபக்குங்குது. அப்படி ஒண்ணு உங்களுக்கு நெஞ்சு வலி இருக்கிறதா எனக்கு தெரியல. ஒருத்தர் நெஞ்சு வலி நூற்றுக்கு தெரியாதுங்க, அது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அப்பா அப்படியா? எதுக்கும் மருந்து தரு. சரி டாக்டர். டாக்டர், நாளைக்கு 3 வேளை தானே? ஆமா. நீங்க நல்லா இருக்கணும் டாக்டர். நான் வரட்டுமா? அப்பா, ஐயோ 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 என்ன? ஐயோ, ஆஸ்பத்திரிக்குள்ள வந்த உடனே ஒவ்வொரு வழியா ஆரம்பமாயிடுச்சு. இப்ப என்ன வழி வந்துச்சு? நெஞ்சு வலிக்கு மருந்து வாங்கிட்டு வரதுக்குள்ள மறந்து போன காது வலி நடுவுக்கு வந்துருச்சு. பாருங்க, இந்த வழியெல்லாம் போகணும்னா ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி? பவர்ஃபுல் இன்ஜெக்ஷனா 1/2 டசன் போடணும். இன்ஜெக்ஷனா? எனக்கா? வேண்டாம் வேண்டாம். வேண்டாம்னா? ஊசி குத்தினா வலிக்கும். சரி, ஒண்ணு செய்யுங்க. சீக்கிரமா உங்க வியாதி எல்லாம் குணமாகணும்னா பேசாம ஒரு வாரம் இன்பேஷண்டா இங்கே இருந்துருங்க. ஐயோ, அப்புறம் ராம்சாய், கோவிந்தாய், குப்தாய், முன்சாமி இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. காவக்காரன், பண்ணக்காரன், தோட்டக்காரன். இதுக்கு மருந்து கொண்டு வர. டாக்டர், டாக்டர், முதுகு வலி வேற. ஓச்சுக்காரங்க டாக்டர், ஏதாவது ஒரே ஒரு குறைய கொடுத்துட்டு ஒரு மருந்து கடையே கேட்கறானேன்னு. மண்ட குடத்தில். அதுக்கும் மருந்து கொண்டு வர. ஐயோ, எப்பா 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 அப்பப்பா அப்பா, இது காது வலி. ஐயோ, இந்தாங்க தலைவலி. கொடுங்க கொடுங்க. மருந்தெல்லாம் வாங்கணும்னு எல்லா வழியும் போயிட்ட மாதிரி தெரியுது. அதுல போயிடும். வீட்டுக்கு போன உடனே எல்லாம் ஓடி வந்துடும். அப்பா, தேங்க்ஸ் டாக்டர், நான் வரேன். ஐயோ, தலையில வச்சா விக்கிறதுன்னு அர்த்தமா? வேணா கேளியா தர்ற, வாங்கிட்டு போயா. இந்த இலையில கட்ட நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா? நீ செஞ்ச நல்லா செய்ய. என்னையா சொல்ற? என்ன சொல்ற? நான் எதை பத்தி சொல்றேன்னு உனக்கு புரியல? ஒரு கேள்வி, இதுக்கு நான் நின்னு பதில் சொல்லணும். என்னையா வேணும் உனக்கு? என்னையா திருப்பி கேட்கறியா? என் தங்கச்சி எல்லா சமாச்சாரத்தையும் சொல்லிடுச்சு. எல்லா விஷயத்தையும் தங்கச்சி சொல்லிட்டா. என்ன சொல்லிச்சு? என்னையா சொல்லிச்சு? என்ன சொல்லிச்சா? ஏன்னா நான் 8 மணிக்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போயிடுவேங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு 9 மணிக்கு மேல வந்து என் வீட்டு கதவை தட்டினது உண்டா இல்லையா? நான் வந்து உன் வீட்டு கதவை தட்டினா? ஏன்னா அது 3 வாட்டி தொக்கு தொக்குன்னு சிக்னல் கொடுத்து தட்டி இருக்கிறாடா. அறிவு இருக்காயா உனக்கு? கதவரை தட்டினா தொக்கு தொக்குன்னு சத்தம் கேட்டா பிற தொக்கு தொங்குனா கேட்க. அதெல்லாம் பேசாத. தட்டினது உண்டா இல்லையா? இப்ப தட்ட போறேன். காலம்பரை போறேன், வண்டி கிடைக்கா, ஊர்ல இருந்து இப்பதான் வந்திருக்கிறேன். நான் வந்து தட்டினேன். நீ அவன்கிட்ட கடன் வாங்கியிருப்ப, வந்து தட்டி இருக்கிறான். என் வீட்டு கதவை தட்டினதும் இல்லாம என்ன கடன்காரன் ஆக மாட்டேங்கியா? நீ கடன் வாங்குறியா? நீ எவன் தர்றான்? அதுக்கு என்னையா இப்ப? நான் இன்னொரு வாட்டி சொல்றேன், இனிமே என் வீட்டு கதவை வந்து ஏதாவது தொக்கு தொக்கு பண்ண நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவானா? கைய மட்டும் சொல்லிய ஏதாவது பண்ணுவேன். ஆறாவ சுத்த கேன போயிலா இருக்கான். ஏதாவது பண்ணுவேங்க. தங்கச்சி இருக்கிற வீட்டு கதவுல சிக்னல் கொடுத்த மாதிரி தொக்கு 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 தொக்கு. நேற்று உங்க அண்ணன் என்ன நடு ரோட்ல நிக்க வச்சு தப்பு தப்பா கேள்வியெல்லாம் கேட்கறான். ஏமா உங்க வீட்டு கதவை நான் டொக்கு டொக்கு டொக்குன்னு 3 வாட்டி தட்டினா? அப்படி நான் தான் சொல்லி அனுப்பினேன். என்னது? நீ தான் சொல்லி அனுப்பிச்சியா? இன்னும் கொஞ்சம் பேசி இருந்தா உங்க அண்ணன் அடி அடி நடிச்சிருப்பான் போல இருக்கு. ஏன் அப்படி சொல்லி அனுப்பிச்ச? உங்களை பார்க்கணும் போல இருந்தது. என்ன பாக்குற மாதிரி என்கிட்ட என்ன இருக்குது?
என் ஆசையை புரிஞ்சுக்கிட்டு வருவீங்கன்னு தான் அப்படி சொல்லி அனுப்புனேன். கண்ணி அது கூட என்னால புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் சொல்லி வச்ச மாதிரி உங்க வீட்டு கதவை டொக்கு டொக்கு டொக்குன்னு 3 வாட்டி தட்ட மாத்தியா? உன்னை நான் சாதாரண நினைச்சேன். எனக்கு சோதான ஜோடி நீதாங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது சீதா. நான் கத்த அதே டொக்கு 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 3 வாட்டி. சீதா என்ன உங்க வீட்டு கதவை ரொம்ப பேர் தட்டுறான்? ஐயோ என்னங்க இது எங்க அண்ணனா தான் இருக்கும். என்ன பரிசோதனை பண்ணணுங்கிறதுக்காக தான் அப்படி தட்டுறாருன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இருக்கும். எங்க அண்ணன் சொல்லி அண்ணன் இல்லாத நேரமா காசு வந்து மரியாதை போயிடு இல்ல சத்தா போட்டு ஊரை கூட்டி உன் மானத்தை வாங்கிடுவேன். பாருங்க போயிடு சீக்கிரமா போயிடு இல்ல ரொம்ப சத்தம் பாருங்க. ஆமா போயிடு போயிடு தலிது நிறுத்துமா போதும். அண்ணமா இருமா ஆமா அந்த பய வந்தானா நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ பயந்துதாமா ஒரு 1/2 மணி நேரம் பெர்மிஷன் கேட்டு வந்தேன். காரியமா நீ என்ன மன்னிச்சிருந்த. அடிக்கடி பட்டுச்சா? அடிக்கடி படல அடிக்கடி பட்டு. ஐயோ என்ன ஐயோ நீ செஞ்சது கரெக்டுமா? ஒண்ணு சாமானா வெளியே தூக்கி போடியே அந்த பய சொல்லாத பய சாமானா தூக்கிட்டு போயிட்டான்னா போயிடுவான். ஒண்ணு பண்றேன் நாளைக்கு கூட்ட வாங்கி வீட்டை எடுத்து கூட்டிட்டு போயிருக்கேன். அப்பதான் நீயும் பாதுகாப்பா இருப்ப எனக்கு அமைதியா இருக்கும் இல்லையா? வாங்க அதுக்கா போறேன். நாமக்கார எப்படி சொல்லிட்டு போறோம் வீட்டை கூட்ட போறான். அப்போ டொக்கு 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 வழியே கிடையாதா? அதனால என்ன இனிமே வேற எங்கேயாவது ஒரு இடத்துல சந்திப்போமே. அடிக்கடி சந்திப்போமா. உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்றதை பத்தி ஒண்ணும் இல்ல. என்ன விட மூத்தவன் நீங்க வெளியில சொல்லலாமா? அட வெளிப்பார்வை தெரியாதுடா. அங்க இவனா சின்ன தூங்கி தூங்குறானே. அட பேரு எடுத்து பேர் நீங்க என்னப்பா ராத்திரி நேரத்துல தூக்கத்தை கெடுத்துக்கிட்டேன். என்னப்பா புதுசா கல்யாணத்தை பண்ணிட்டு பொண்ணு உள்ள படுக்க வச்சுட்டு நீ வந்து வெளியில படுக்கலாமா? என்ன போப்பா உள்ள. உனக்கு எவ்வளவு வாடி சொல்றது? எனக்கு கல்யாணம் ஆல என்கிட்ட சொன்ன வார்த்தையை உறுதிப்படுத்தணுங்கிறதுக்காக நாம வர்ற நேரம் பார்த்து போய் வெளியில வந்து படுத்துட்டான். சரி ஆள்தான். நாங்க ஒண்ணும் தவறா நினைக்க மாட்டோம். பொழுது விடிய கூட உள்ள இப்ப நீ போய் குழப்பத்தை உண்டாக்காத பேசாம வேலையை பார்த்துட்டு போ. ஏன் வேலை எத்தனை விட்டாலும் பரவாயில்ல. இன்னைக்கு உன்னை உள்ள அனுப்புறதா என்னுடைய வேலை. நான் போக முடியாது. சொல்றத கேளுப்பா. இப்ப நீ போய் என்ன சொல்ற? முடியாது 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 முடியாதா? அத்தனை பேருக்கு கத்தி கூப்பிட வர ராமசாமி கந்தசாமி பாண்டியா ராஜா தேசி மாமலாடும் கேளுங்கயா. நீங்களே கேளுங்க. சும்மா நிறுத்தா என்ன அடிக்க வரான். புது மாப்பிள்ள வெளியில படுக்கலாமா? படுக்கக்கூடாது. எனக்கு கல்யாணம் ஆகுறதா? இதை இப்படி பேசுறது நல்லா இருக்குதா? நல்லா இருக்குதானே? இதான் குழந்தை குட்டியோட வாழணுங்கிறதானே நம்ம ஆசை. ஏப்பா இப்படி நடந்துக்கிற? ஊருக்கு இருக்கு உள்ள போய் படுத்துக்கப்பா. மரியாதையா உள்ள போறியா இல்ல நான் பெரிய சத்தமா போட்டு ஊரையே கூட்டட்டுமா? நிறுத்த. நான் உள்ள போறேன் அவ்வளவுதானே. ஆமா ஐயா உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கூப்பிடு. தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போய் சேருங்க. நான் உள்ள போறேன். கல்யாணம் இப்பதான் கேட்கவும் மாட்டேங்கிறாருங்க. மல்லிகா வந்து நான் வாசத்தில படுத்துக்கிறேன் தானே இவங்க எனக்கு கல்யாணம் பண்றாங்க. நான் இப்ப பொண்ணை பொறுத்தவரை படுத்துக்கிறேன். என்ன பண்ணுவாங்க இவங்க? நீ படுத்துக்க. சீதா சீதா உங்க அண்ணன் உன்னை பெருசா பணக்காரனுக்கு தான் கட்டி கொடுப்பேன்னு சொன்னானே. இந்த காலத்துல எவன் எப்ப பணக்காரன் ஆகும் சொல்ல முடியுமா? நீ வேணா நாளைக்கு நம்ம 2 பேரும் பணக்காரன் ஆக போறோம். எப்படி? இப்படி வா இப்படி வா. என்ன நட எல்லாம் சின்ன வயசுலவா? அழகா சுந்தரா என்ன பண்ணிட்டு இருக்க? தெரியல, மரம் நட்டுட்டு இருக்கேன். ஆனா நடுறது என்னமோ நீ அனுபவிக்கிறது வேற இருக்க. உன்னை நினைச்சா எனக்கு அழகிய ஆத்திரமா சேர்ந்து வருதாப்பா.
ஊருக்குள்ள 4 சின்ன பசங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கிறதுக்காக நீ ஊரை விட்டு தனியா வந்து குடிசை விட்டு வாழ்க்கை நடத்தலாமா? மூட்டை பூச்சிக்கு பயந்து எவனோ ஒருத்தன் வீட்டை கொடுத்துறான். அது மாதிரில இருக்கு. இந்த உருப்படி இல்லாத உலகத்தை நம்பி வாழ்றதை விட ஊரை விட்டு வெளியே வந்து உருப்படியா வாழலாம்னு வச்சிருக்கிறேன். உன்னை நான் விட மாட்டேன். உன்னை ஊருக்குள்ள கொண்டு போய் வாழ வைக்கல, நான் புடவை கட்டிக்கிறேன், நீ வேஷ்டி கட்டிக்கிறி. எப்படியோ குடும்பம் நடந்தா சரிதான். என்ன? ஆமா, இது என் ஒய்ஃப் குடும்பத்துக்கு ஏத்த குணம். அதுதான் குடிச்சத்தனை நம்ப மாட்டேங்குது. அட நீ ஒண்ணு கழுத்து சுழுக்கப்பா வைத்தியர் வீட்டு கூட்டு போறேன். ஏம்மா, தாத்தா சௌக்கியமா? ஞாபகப்படுத்தாத. அந்த ஆளு சவிக்கமா இருந்தா எனக்கு கல்யாணமே நடந்திருக்காது. ஆமா, மல்லிகா சவிக்கமா? தண்ணி எடுக்க போயிருக்கு. ஏன் பார்த்துட்டு போலாம்? இல்ல நான் போயிட்டு வரும்போது வரேன். சுந்தரம், ஒரு விஷயம் இல்ல. என்னப்பா? இவளுக்கு என்னை விட 5 வயசு அதிகம். இது வெளியில யாத்தையும் சொல்லிடாத. சொல்லிட்டீங்க. குடும்பத்துக்கேற்ற குணவதிப்பா. கண்டுக்காத வாடி வா. வா. அதுக்காக நிற்கும் போது கூட மல்லிகா, இந்த கொஞ்சம் தண்ணி ஊத்த. சீதா, சீதா, வாங்க வாங்க. வந்துட்டீங்களா? நல்லபடியா வந்துட்டீங்களா? கை கால் வடிச்சுக்கலையே. அரைஞ்சு கொடுங்க. உன்னை பார்க்கறதுக்கு இப்படித்தான் வரதான் நானு. மதுரேறிவா மரமேறிவான்னு சொல்லிட்டு காதல் பார்த்த கரடமுடானதா? அதுக்காக இப்படியா சொல்லி அனுப்புறிய வழி உங்க அண்ணன் கிட்ட? ஒரு நல்லபடியா பார்த்து சொல்லி அனுப்ப கூடாது? என்ன பண்றது? எங்க அண்ணன் கிட்ட பேசுறப்ப ஒரே பயமா இருந்தது. அதனாலதான் வாய்க்கு வந்ததை சொல்லி வச்சுட்டேன். ஆனா ஒண்ணு, அந்த மட்டும் உங்க அண்ணன் பரவாயில்ல. தந்தி அடிச்சா கூட தேடி இவ்வளவு சீக்கிரம் வராது. எதை சொல்லு ஏதாரியமா குடு 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 குடுன்னு ஓடியாந்து கிட்ட சொல்லி விடுறாங்க. எங்க அண்ணன் கத்திப்பாய கத்திப்பாய எங்க அண்ணையா? ஏயா என்னையா தொட்டிட்டு வர்ற? என்னோட என்னையா உனக்கு அப்படி வம்பு? நீதாண்டா வம்புக்கு வர்ற. காம்பவுண்டு என்னையா செஞ்ச? என்ன செஞ்சியா? என் தங்கச்சியா அவனை கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்காக உனக்கும் சீதாவுக்கும் உறவுன்னு நோட்டீஸ் எடுத்து ஊர் பூரா ஒட்டுவேன்னு சொன்னாங்க. நானையா சொன்னேன்? உன் தங்கச்சி சொல்லி இருப்பா. யாருன்னா என்ன நோட்டீஸ் கொடுத்தா என் மாமா போகுமா? போயிடுவேன். நான் நிமிர்ந்து நடக்க முடியுமா? எப்படி முடியும்? நானும் சீதாவும் சாகரத்தோட ஒரு வழியை செத்தேதான் செய்யணுமா? அம்மா சார நோட்டீஸ் ஓட்டுறேன். அந்த அளவுக்கு நானும் முட்டாள். என்னையா பண்ண முடியும்? உன்னால என்ன பண்ண முடியுமா? பாத்தீங்களா உன் குடும்ப தரத்துக்குலாம் ஒரு ஃபுல் ஸ்டாப். என்னது இது? பாரு, கல்யாண பத்திரிகை. எனக்கு சீதாவுக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டியா? வர்ற வெள்ளிக்கிழமை ஒழுங்கா வந்து தாலியை கட்டு. ஏயா வர்ற வெள்ளிக்கிழமை? இந்த வெள்ளிக்கிழமை என்னாச்சு? நான் நல்லா இல்ல. நீ செய்ய வேண்டிய ஏற்பாட்டை நான் செஞ்சிருக்கிறேன். இந்த கணக்கு ரோட்ல பண்ண வந்து அங்க இருந்து பேசாம வீட்டுல வந்து பேசுங்க. முகரைய பாரு, கைய சேர்க்கிறீங்க. கேட்டாச்சுல போயா வீட்டு வந்துருங்க. கல்யாணம் நடக்க போகுது.